வணக்கம். நாம் இன்று திருக்குறள்ல 8வது அதிகாரமான அன்புடைமை, அதில் 5வது திருக்குறளான அன்புற்று அமர்ந்த எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அன்புற்று என்றால் அன்புடையவராக, அமர்ந்த என்றால் இருக்கின்ற, வழக்கு என்ப என்றால் நடைமுறை என்பது, வையகத்து என்றால் உலகத்தில், இன்புற்றார் என்றால் இன்பம் அடைந்தவர்கள், எய்தும் என்றால் அடையும், சிறப்பு என்றால் சிறப்பான நிலை. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம். அன்புடையவராக இருக்கின்ற நடைமுறை என்பது உலகத்தில் இன்பம் அடைந்தவர்கள் அடையும் சிறப்பான நிலை ஆகும். பணம், பதவி, புகழ் போன்றவற்றை விட அன்புடையவராக வாழுதலே உண்மையான சிறப்புமிக்க வாழ்க்கை. ஒருவர் எவ்வளவு சாதனை படைத்தவராக இருந்தாலும் அன்பு இல்லாதவராக இருந்தால் அவர் வாழ்க்கை அர்த்தம் அற்றதாகிறது. வாழ்வில் சிறப்பான நிலையை அடைய அன்புடையவராய் இருத்தல் அவசியமாகிறது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.